வேகமாக எரேமியா 23ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனத்தை எல்லாருமா சேர்ந்து வாசிச்சா ரொம்ப நல்லா இருக்குமே. ஆண்டவர் என்னோடு பேசணும்னு விரும்புறவங்க சத்தமா அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நம்ம அடிக்கடிக்கு இந்த வசனத்தை நம்ம பயன்படுத்துகிறது உண்டு. எப்ப பயன்படுத்துவோம் தெரியுமா? இதை இன்னும் கொஞ்சம் கூட்டி நம்ம ஜெபம் பண்ணுவோம். எப்ப ஜெபம் பண்ணுவோம்? ஜெபத்திற்கு இந்த வசனத்தை நம்ம பயன்படுத்துவோம். தூரமா யாராவது ஆஸ்பத்திரியில இருக்கும் பொழுது, தூரமா வெளிநாட்டுல யாராவது இருக்கும் பொழுது, மரண அவஸ்தையில வீடுகளில் யாராவது இருக்கும் பொழுது நம்ம இப்படியாக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, தூரத்திற்கும் சமீபத்திற்கும் என் வார்த்தையை அனுப்பி சுகப்படுத்துவேன் என்று சொன்னீங்களாப்பா, நீ சுகப்படுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறது. இப்படிதான் நானும் அதிகாலை வேளையில நேற்று வெள்ளிக்கிழமைன்னு எனக்கு தெரியல, நான் இதை வாசித்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த வசனம் வரும் பொழுது இந்த வசனம் என்னை இடிச்சுக்கிட்டே இருந்தது. என்னடா இது சாதாரண ஒரு வசனம், இதையே என்னை இடிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் என் மனைவியோடு பேச ஆரம்பிச்சேன். பேச ஆரம்பிக்க இதை நான் வேற ஆழத்துக்கு நான் கொண்டு போனார். இன்னைக்கு அந்த ஆழத்துக்கு தான் கர்த்தர் உங்களையும் கொண்டு போக போகிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நான் இது வெள்ளிக்கிழமை காலையில் நான் தியானிக்கும் பொழுது ஒரு அருமையான ஒரு இடத்துக்கு கர்த்தர் கொண்டு போனா மிக மகிழ்ச்சியா இருந்தது. நேற்று நான் என்னோட சென்னை ஊழியத்தை முடித்து ராத்திரி வந்து இதற்காக நான் காத்திருக்கும் பொழுது ஒரு காரியம் எனக்கு அதுல தொடர்ச்சியான ஒரு ஆழத்துக்கு ஆண்டவர் என்னை கொண்டு போகல. ஒரே ஒரு ஆழம் மட்டும் நான் நினைச்சேன், 1 மணி நேரம் இந்த ஆழத்தை எப்படி ஆண்டவரை பேசுறது அப்படின்னு சொல்லி. முதல் சர்வீஸ்ல கர்த்தர் என்னை பேச வைத்தா, 2வது ஆராதனையிலும் இப்பொழுதும் கர்த்தர் பேச வைக்க போகிறார். என் ஆண்டவர் பேசும் தெய்வமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே பார்க்கும் பொழுது சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், நான் தூரத்திற்கும் தேவனா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நல்லா கவனிங்க. இருக்கிற இந்த குறுகிய நேரத்தில் நான் வேகமாய் பேச போகிறேன். வேகமாய் கவனிங்கள். ஒரு பெரிய புத்தியை கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு பரிசாய் தரப்போகிறார். எத்தனை பேருக்கு அந்த புத்தி தேவை? பரிசுத்த ஆவியானவர் இப்போது ஒரு சத்தியத்திற்குள்ளாக நம்மளை நடத்த போகிறார். இப்ப அவர் டிரைவ் பண்ண வந்துட்டா, அவர் இப்ப நம்மளை கொண்டு போக போகிறார். ஆயத்தமா இருக்கிறவங்க மாத்திரம் சமீபமாய் இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். நான் இப்ப சொல்றேன் பாருங்க, இதோட எக்ஸ்பிளனேஷன் கொஞ்சம் விதமாக நம்ம பார்க்க போகிறோம். எப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு தலைவலி வருது அப்படின்னு சொன்னா, ஒரு எக்ஸாமினேஷன் வருது அப்படின்னு சொன்னா, எனக்கு ஒரு பிள்ளைக்கு ஒரு திருமண வாழ்க்கை வந்த உடனே, ஒரு திருமண வயசு வரும் பொழுது திருமணத்திற்காக, திருமணமான பின்பு குழந்தைக்காக நாம் எல்லாரும் ஜெபிக்கிறது உண்டு. ஜெபிச்ச உடனே கர்த்தர் நம்முடைய தலைவலியை மாற்றுகிறார், நம்முடைய வயிற்று வலியை மாற்றுகிறார். பிள்ளைக்கு ஒரு திருமண வாழ்க்கையை ஏற்படுத்துகிறார். பிள்ளைக்கு ஒரு பிள்ளை பாக்கியத்தை கர்த்தர் தருகிறார். எத்தனை பேர் பெற்றுக்கொண்டீங்க? நான் ஜெபித்ததை ஆண்டவர் எனக்கு தந்தார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எக்ஸாமினேஷன்ல நல்லா படிச்சு பாஸ் ஆகணும் ஆண்டவரே ஜெபம் பண்றோம். கர்த்தர் நல்ல மதிப்பெண்ணை தந்து பாஸ் ஆக வைக்கிறார். ஆண்டவரே, நான் இந்த டிகிரி படிக்கணும்னு ஆசைப்படுற ஆண்டவரே, அந்த டிகிரியை தருகிறார். இந்த காலேஜுக்கு போகணும்னு ஆசைப்படுற ஆண்டவரே, இந்த காலேஜுக்கு உடனே போகிறோம். ஜெபம் பண்றதை எல்லாம் என் கர்த்தர் உடனடியாகவே தந்துகிட்டே இருந்தா. பெற்றுக்கொண்டவங்க மட்டும் ஒரு ஆமென் சந்தோஷமா சொல்லுங்களேன். எங்க அப்பா பாக்குறார், வாயில புறப்படுவதற்கு முன்பாக உற்பத்தி ஆகிற இடத்தை அவர் ஏற்கனவே அறிஞ்சு வச்சிருக்கிறார். யார் ஆமென் சொல்ல ஆயத்தமா இருக்கிறீங்க? நான் கேட்பதை அவர் எனக்கு தருகிற ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளை சுற்றி நிற்கிற எல்லா சமீபமாய் இருக்கிற தேவைகளுக்காக ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் உடனடியாகவே நமக்கு எல்லாவற்றையும் செய்கிறார். செஞ்சு முடிச்ச ஆண்டவர் உடனடியாகவே ஒரு திருமணம் நடந்த உடனே நமக்கு ஒரு கலக்கம் வருகிறது. என் பிள்ளைக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வருமோ வராதோ? இதுக்கு முன்னாடி எதுக்காக ஜெபம் பண்ணாங்க? பிள்ளைக்கு ஒரு திருமணம் நடக்கட்டும் ஆண்டவர். திருப்பி பிள்ளை பாக்கியம் கிடைக்கிறதுக்காக ஜெபம் பண்றாங்க. பிள்ளை பாக்கியம் கிடைச்சிருச்சு. பிள்ளை பாக்கியம் கிடைச்ச உடனே பிள்ளைய கையில எடுத்த உடனே ஏசப்பா நன்றி சொல்ல வேண்டிய வாய், ஐயோ பொம்பளை பொண்ணு பிறந்திருக்கே, இது திருமண வயசு வரும் பொழுது ஐயோ திருமணத்துக்கு எவ்வளவு செலவாகும், அது நல்லா இருக்குமா, எவன் கூடயாவது ஓடி போயிடுமா, ஐயோ வயிற்றில வாயில அடிக்கிறது. தூரத்திற்கும் அவர் தேவனாய் இருக்கிறார் என்பதை இந்த பகல் வேளையில வந்திருக்கிறவர்கள் மறந்து போக கூடாது. நீ கேட்கும் பொழுது கர்த்தர் ஒன்றை தந்தார் என்று சொன்னால் அது முடிவதற்கும் அவர் போதுமான ஆண்டவராய் இருக்கிறார். அவர் அல்பா மாத்திரமல்ல, ஓமேகாவுமாய் இருக்கிறார். எத்தனை பேருக்கு இதுவரையும் புரிஞ்சுச்சுன்னு எனக்கு தெரியல. எத்தனை பேர் புரிஞ்சுட்டீங்கன்னு எனக்கு தெரியல. கிட்ட இருக்கிற காரியத்திற்காக பாருங்க, ஒரு தலைவலிக்காக ஜெபம் பண்ணுவோம், ஒரு கேன்சர் வந்தா ஜெபம் பண்ண மாட்டோம். ஒரு ஜுரத்திற்காக ஜெபம் பண்ணுவோம், ஒரு டிபி நோய் வந்தா ஜெபம் பண்ண மாட்டோம். உடனே ஆஸ்பத்திரியா சுத்துவோம், சும்மா அங்கங்க லெட்டர் கொடுப்போம், ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க. அவருடைய பாதத்துல அடங்கி இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் நடக்காது பாஸ்டர், இதெல்லாம் ஒண்ணு நடக்காது பாஸ்டர். நீ சுத்த 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 உன் சொத்து கரையும், உன் பணம் கரையும், 12 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் உன்னுடைய சுதந்திரம் எங்க இருக்கு, உன் விடுதலை எங்க இருக்குன்னு சொல்லி இருக்கிற நீ இருந்த இடத்திலேயே பக்கத்திலே இருந்ததை நீ பார்க்காமலே போயிட்ட. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை ஆரம்பம் அற்பமா இருக்கும். அற்பத்தை
பார்த்து நீ புலம்ப ஆரம்பிக்காத, தொடக்கத்தை பார்த்து நீ சந்தேகப்பட ஆரம்பிக்காத. கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களோடு பேசுற காரியம் என்னன்னா, உன் தூர பார்வையில சம்பூர்ணம் தெரிய வேண்டும். உன் தூர பார்வையில உன் தேவன் தெரிய வேண்டும். உன் தூர சிந்தனையில, உன் தூரமான யோசனையில ஒரு பரிபூர்ணம் உண்டு என்பதை நீங்கள் இன்றைக்கு விசுவாசிக்க வேண்டும். ஏற்றுக்கொள்றவங்க மாத்திர கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோமா? இன்னைக்கு நம்ம ஆரம்பத்தை மட்டும் பார்க்கிறோம். ஆரம்பிப்பதற்கு மாத்திரம் ஐயா வாங்க 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 வாங்கன்னு சொல்லி இயேசுவை கூப்பிடுறோம். ஆரம்பித்த பின்பு எத்தனை பலவிதமான சந்தேகத்திற்குள்ளாக நாம் சிக்கப்படுறோம். இது என்னவாய் முடியும்? என் புருஷன் எப்படியா என்ன எந்த வழியில போறார்? என் பொண்டாட்டி எப்படி போக போகுது? என் பிள்ளை எப்படி போக போகுது? எப்படியும் போகாத ஐயா. ஆரம்பம் அற்பமா தான் இருக்கும். அற்பத்தை பார்த்து நீ புலம்பாத. இந்த அற்பம் என்ன ஆகுன்னு சொல்லி புலம்பாத. அற்பத்திற்கு பின்பாக ஒரு பரிபூர்ணம் தான் இந்த வேதம் வாக்குத்தத்தமாய் நமக்கு தந்திருக்கு. எத்தனை பேர் இந்த வேதத்தை விசுவாசிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த வேதத்தை விசுவாசிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? இந்த வேதம் சொல்லுகிறது தொடக்கம் கேவலமா தான் இருக்குமா, தொடக்கம் அற்பமாய் தான் இருக்குமா, ஆனால் முடிவோ சம்பூர்ணமா இருக்கும். அப்புறம் ஏன் உங்க பிள்ளையோட வாழ்க்கை இப்படி கோணலா போகும், அப்படி கோணலா போகும், இப்படி திட்டினாதான் அப்படி இருக்கும், அப்படி பண்ணா இப்படி பண்ணா அப்படி போயிடும், இப்படி போயிடும்? என்னங்க வார்த்தை? வாழ்க்கையில் வேலை கிடைக்காது, எனக்கு அது நடக்காது, எனக்கு இது நடக்காது, வாழ்க்கை அவன் எப்படி இருக்க போதும், என் வாழ்க்கை எப்படி இருக்க போகுதோ? எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? தொடங்கினவர் முடிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் அற்பமான வாழ்க்கையை தொடங்கி இருக்கிறேன், என்ன பார்க்கிறதுக்கு அற்பமாய் இருக்கு, என் வாழ்க்கை முடிய போகிற இடம் ஆமென் பரிபூர்ணத்திற்குள்ள சம்பூர்ணத்திற்குள்ள ஏற்றுக்குள்ள எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஐயா அம்மா வெறும் 5 அப்பம் 2 மீன் தான் கையில இருக்கு. அற்பமான ஒரு தொடக்கம். இதற்குள்ள ஒரு ஆழம் இருக்கிறது. ஆழத்தை உற்று பார்த்து என்று சொன்னா அங்கே ஒரு பரிபூர்ணம் திருப்தி பெருக்கம் உண்டு. ஏற்றுக்கொள்றவங்க ஆமென் சொல்லுவோமா? சமீபத்திற்கு மாத்திரம் தேவன் அல்ல, அவர் தூரத்திற்கும் தேவனாய் இருக்கிறார். வெறும் 5 அப்பம் 2 மீன் தான் பார்த்தா 3 நாள் ஆச்சு, காஞ்சு போனது. இன்னும் கொஞ்ச நேரம் ஆனா கெட்டு போயிடும். அதுக்குள்ள ஒரு ஆழம் இருக்கிறது. அங்கே ஒரு சம்பூர்ணம் உண்டு, அங்கே ஒரு ஆழம் உண்டு. அந்த ஆழத்துக்குள்ள நான் உற்று பார்க்கிறேன். சீஷரால பார்க்க முடியல, யாராலையும் பார்க்க முடியல. இயேசு கிறிஸ்து அதை எடுத்தா, உயர்த்தினார், வாழ்த்தினார். அவருக்கு தெரியும் அற்பம் பரிபூர்ணத்துல முடியும், அற்பம் சம்பூர்ணத்துல முடியும், அற்பம் பூர்ணதைக்குள்ள முடியும். இந்த பகல் வேளையில இந்த வேகமான செய்தியில நீங்கள் வேகத்தோடு கவனித்து விசுவாசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, இன்றைக்கு சொல்லுகிறேன், அற்பமான வாழ்க்கையை குறித்து ஒரு நாள் நீங்க புலம்பவே மாட்டீங்க. அற்பமான உங்க வாழ்க்கையை பார்த்து, உங்க வீட்டை பார்த்து, உங்க வருமானத்தை பார்த்து, உங்க பிள்ளைய பார்த்து ஒரு நாளும் புலம்ப மாட்டீங்க. ஒரு தூர பார்வையில ஒரு பரிபூர்ணம் உங்களுக்காய் காத்திருக்கிறது. இயேசு சொன்னார், என்ன சொன்னார்? நான் எதற்காக வந்தேன் என்று சொன்னார். அவர் சொன்னார், நான் உனக்கு பரிபூர்ண ஜீவனை கொடுக்க வந்தேன் என்று சொன்னார். ஏன் அந்த பரிபூர்ண ஜீவனத்தை பார்க்க முடியல? ஏன் அந்த பரிபூர்ண நம்முடைய சிந்தனைக்குள்ள வர்றதில்ல? நம்ம நினைச்சதெல்லாம் இந்த சின்ன சின்னதான் ஆண்டவர் செய்வார், இதுக்கு மேல பெருசெல்லாம் செய்ய மாட்டார். பெருசெல்லாம் செய்ய இன்னும் 10 இயேசு வரணும். என் இயேசு சொல்றார், என் ஆண்டவர் சொல்றார், நான் சமீபத்திற்கு மாத்திரம் தேவன் அல்லடா. அல்லையா, அல்லம்மா, அல்ல தம்பி தங்கச்சி, நான் தூரத்திற்கும் தேவனா இருக்கிறேன். இன்றைக்கு இந்த சத்தியத்தின் ஆழத்துக்குள்ள வரும் பொழுது உங்கள் பரிபூர்ணத்தை உங்கள் சொந்த கண்ணால காணத்தக்க வண்ணமாக என் கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும் பொழுது இந்த இயேசுவோடைய இந்த சந்தோஷமான வாழ்க்கைக்குள்ளாக நீங்கள் கடந்து வந்து இந்த அற்பமான தொடக்கத்தை அசட்ட பண்ணாம ஜெயில போட்டாங்களே, தலைக்கீழ கட்டி வச்சுட்டாங்களே, அற்பமா எண்ணாம கெபிக்குள்ள போட்டுட்டாங்களே, அற்பமா எண்ணாம, ஐயோ பத்மோ தீவுல தூக்கி போட்டாங்களே, அற்பமா எண்ணாம, கொதிக்கிற எண்ணெய்க்குள்ள போட்டாங்களே, அற்பமா எண்ணாம அந்த பரிபூர்ணத்தை பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா கொதிக்கிற எண்ணெய்க்குள்ளயும் அந்நிய பாஷை பேசி குதிச்சுக்கிட்டே இருப்பீங்க. பத்மோ தீவுலயும் அப்பா அம்மா தாத்தா பாட்டின்னு கூப்பிட மாட்டீங்க, அங்கேயும் சந்தோஷத்தோடு இயேசுவுக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டே இருப்பீங்க. எத்தனை பேருக்கு எனக்கு புரிஞ்சிச்சு எனக்கு தெரியல. விசுவாசித்த உங்களுக்காக என் கர்த்தரை நான் மகிமைப்படுத்துகிறேன். புரிந்த உங்களுக்காக என் ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துகிறேன். அவர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல தூரத்துக்கும் தெய்வமாய் இருக்கிறார். உன்னை எங்கே தூக்கி போட்டாலும், எந்த தூரத்துக்கு போனாலும் என் இயேசு உன்னோடு கூட வர அவர் போதுமானவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் நினைக்கிற சின்ன சின்ன காரியத்தை தான் எங்க அப்பா செய்வா. சின்ன சின்ன காரியத்தை செய்கிற ஆண்டவர் இல்ல, அண்ட சராசரங்களையும் ஒழுங்குபடுத்துற ஆண்டவர்.
அந்த சராசரங்களை நிரப்பின ஆண்டவர் அவர் தான் இன்றைக்கு நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நம்ம ஐயா தூரத்திற்கும் அவர் தேவனாய் இருக்கிறார், சமீபத்திற்கும் தேவனாய் இருக்கிறார். ஒரு நாள் ஒரு ராஜா தேவனுடைய பிள்ளைகளை அழிப்பதற்காக திட்டமிட்டு தன்னுடைய சேனைகளை இறக்குவதற்காக பள்ளத்தாக்கிலே எல்லா காரியத்தையும் ஏற்படுத்தி கொண்டு இறங்குவதற்காக திட்டமிடும் பொழுது தேவ மனுஷன் அங்க சொல்றார், ராஜாக்கு ஆள் அனுப்பி சொல்றாரு, ராஜா ராஜா இன்னைக்கு ஆள் அனுப்பாத, அங்க சீரியரின் ராணுவம் எல்லாம் வரப்போகுது. ராஜா உடனே அங்க ஆள் அனுப்பல. எதிராளி அங்க வந்து பார்த்தான், சண்டை போடுவதுக்கு ஆள் இல்லை. ராஜா கோவம் வந்துருச்சு. எவன்டா வத்தி வைக்கிறவன், நம்மளில் யாரா அவனுக்கு ஊழியம் செய்யறவன், யாரா இங்க இருந்து ஸ்பையா வேலை செஞ்சுட்டு இருக்க. ராஜா கோவம் வந்துருச்சு. ராஜா உடனே மிக கோவப்பட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்து சொன்னா, ஐயா யாரும் இல்லை ஐயா, ஒரே ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் பேர் எலிசா. அந்த எலிசா இருக்கிறாரே, நம்ம என்ன பேசினாலும் அவனுக்கு அவங்க ஆண்டவர் வெளிப்படுத்துறா. பள்ளி அறைக்குள்ள பெட்ரூம்குள்ள உனக்கு விரோதமாய் பேசுகிறத, தேவ மக்களுக்கு விரோதமாய் பேசுகிறத என் ஆண்டவர் உடனடியாகவே தூரத்திற்கும் சமீபத்திற்கும் போதுமான கர்த்தராய் இருக்கிற என் ஆண்டவர், போதுமானவராய் இருக்கிற ஆண்டவர் ரகசியத்தை உடனே எடுத்து வந்து எலிசா கிட்ட ஆண்டவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். நான் சொல்றேன், கிட்ட இருக்கிற சத்துருக்கள் மாத்திரம் உங்களுக்கு சத்துருக்கள் இல்ல, தூரத்துல வேற ஒரு பாதாளத்துல இருந்து, தூரத்துல இருந்து அநேக சத்துருக்கள் உங்களுக்கு திட்டமிட்டாலும் ஆண்டவர் சொல்றா, சமீபத்துல இருக்கிறத மாத்திரம் காட்டுகிற ஆண்டவர் இல்ல, தூரத்துல இருக்கிறதும் உன் புத்திக்குள்ள வெளிப்படுத்துற ஆண்டவர் தான் நான் ஆராதிக்கிற ஆண்டவரா இருக்கிறா, நான் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்துவா இருக்கிறா. அங்க பள்ளி அறைக்குள்ள எவையா இங்க வருவான், யாரையா இங்க பாப்பான், எந்த கேமரா இல்ல, எவனுமே ரெக்கார்டிங் பண்ண இல்ல, அங்க பேசினதை கூட எங்க அப்பா ஒளிப்படத்துக்கு கொண்டு வந்தா. இப்ப அவன் சொன்னா என்ன சொன்னா, ஏய் ராணுவத்தை எடுங்கடா, அந்த ஒரு பயலை இன்னைக்கு விடக்கூடாது, நாசம் பண்ணி இன்னைக்கு கொண்டு போடணும் அப்படின்றான். பாருங்களேன், ஒரு சாதாரண ஒரு எலிசாவை கொலை செய்வதற்காக முட்டாள் பையன் ராஜா குதிரை வீரர்கள், குதிரை படைகள், ரதங்கள், பலத்த ராணுவங்களையும் கொண்டு வரானா ஒரு மனுஷனை சாகடிக்க. சொல்லட்டுமா, கிறிஸ்து இயேசு உங்களோடு இருந்தால் உங்கள் பலம் என்னன்னு உங்க சத்துருவுக்கு தெரியும். எத்தனை பேர் இதை புரிஞ்சிட்டீங்கன்னு எனக்கு தெரியல. பாஸ்டர் 10 பேர் வந்துட்டாங்க, பாஸ்டர் 10,000 பேர் ஆயிட்டாங்க. 10 பேரா இருந்தாலும் 1000 பேர் இருந்தாலும் 10,000 பேரா இருந்தாலும் உன்னை அணுகவே முடியாது. ஏனென்றால் திரு ரத்தத்தினால முத்திரிக்கப்பட்டு, திரு ரத்தத்தினால வேலி அடைக்கப்பட்டு, திரு ரத்தத்தினால காக்கப்படுகிற உனக்கு 1000மோ 10,000மோ உன்னை சேதப்படுத்தவே முடியாது. விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இப்ப பாருங்க, இந்த ராஜா அவனுடைய குதிரை வீரர்கள், அவனுடைய ரதங்களையும் கொண்டு வந்து, அவனுடைய பலத்த ராணுவத்தை கொண்டு வந்து வளைச்சாச்சு. வளைச்ச உடனே அசிஸ்டன்ட் பாஸ்டர் உடனே பாக்குறாரு. பார்த்தோம்னா வெளியில கொட்டாவி விட்டு தூக்கத்துல இருந்து கலைச்சு வெளியில வந்து பார்த்தோம், ஐயோ பூச்சி எல்லாம் மாட்டிக்கிட்டோம், பொடிச்சியா என் கதை. இந்த மனுஷனை நம்பி வந்த இந்த ஆள் சும்மா இல்லாம கண்டதெல்லாம் சொல்லி ஆண்டவர் சொன்னதை கொஞ்சம் வாயை பூட்டி வச்சிருக்கலாமே, வாயை பூட்டி வைக்காம எல்லாத்தையும் வாயை திறந்து சொல்லிட்டானேன்னு சொல்லிட்டு இவன் ஐயோன்னு புலம்பி உள்ள இருக்கிற எலிசா தூங்கி நல்ல சந்தோஷமா எலிசா எழுதுருங்க, ஐயா போச்சு ஐயா, சுத்தி ராணுவங்க வளைச்சிட்டாங்க ஐயா, பட்டணத்தையே வளைச்சிட்டாங்க ஐயா, வெளியில போக முடியாது. எலிசா பார்த்தா இவனை இன்னும் பேச விட்டா என் விசுவாசத்தை நாசம் பண்ணிடுவான், என் விசுவாசத்தை பஞ்சர் பண்ணிடுவான், என் வாழ்க்கையை கெடுத்துடுவான், இவனை பேச விட ஆண்டவரே, ஆண்டவரே சீக்கிரம் சீக்கிரம் அவன் கண்ணை திறந்து விட்டுருங்க ஆண்டவரே. நம்ம என்ன பண்ணுவோம், அவிசுவாசத்துல யாரா பேசணும், இன்னும் கொஞ்சம் பேசுங்க சிஸ்டர், நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம், நான் நினைச்சேன் பாஸ்டர், நான் நினைச்சேன் சிஸ்டர், நான் நினைச்சேன் பிரதர். ஆனா எலிசா நேரமே கொடுக்கல. எலிசா வேகமாய் துணிஞ்சு, ஆண்டவரே இவன் கண்ணை கொஞ்சம் திறந்து விடுங்க, இவன் ஏன் உலகத்துல இருக்கிறத மட்டும் பார்க்கறான், உன்னதத்துல இருக்கிற, தூரத்துல இருந்து நமக்கு உதவி செய்கிற தேவன் நமக்கு என்னென்னலாம் செய்வார் என்பதை பார்ப்பதற்காகவே அவன் கண்ணை திறந்த உடனே அவன் இப்ப பார்க்கிறது சீரியரின் ராணுவங்களை அல்ல, அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் அவனை சுற்றி, அந்த மலையை சுற்றி இருக்கிறதை அந்த ஊழியக்கார் பார்க்க ஆரம்பித்தாங்க. நான் சொல்றேன், தூர பார்வை நமக்கு தேவை, கிட்ட பார்வை நமக்கு தேவை. தூரத்திலும் அவர் இருக்கிறார், கிட்டையும் அவர் இருக்கிறார், எங்கும் நம்மளோடு கூட இருக்கிற ஆண்டவர் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். நீ பள்ளத்தாக்கில போனாலும் பள்ளத்தாக்கிலும் உனக்கு தேவனாய் இறங்கி வருவா, நீ மலைகளின் மேல ஏறினாலும் உனக்கு மலைகளிலும் தேவனாய் இருப்பா, மரண இருளுக்குள்ள போனாலும் அங்கேயும் உனக்கு தேவனாய் இருப்பா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்களோ ஒரு சின்ன கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? ஹalleluya, ஹalleluya. தூரத்திற்கும் சமீபத்திற்கும் போதுமான தேவன் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வமா இருக்கிறார். நிறைய பேர் சபைக்கு வரும் பொழுது தங்களுடைய தேவையில்லாத பேசுற வாய்,
தேவையில்லாத தூஷணமாக பேசுற நாவு, தேவையில்லாத சிந்திக்கிற புத்தி, தேவையில்லாத அசுத்தத்தை பார்க்கிற கண்ணு, அலங்காரம், மேட்டிமை, அகந்த, கோபம், கெட்ட வார்த்தை, கெட்ட பழக்கம் எல்லாத்தையும் வாசல்ல உறிஞ்சி செருப்பு ஸ்டாண்ட்ல வச்சுட்டு வந்துருவாங்க. செருப்போட சேர்ந்து உள்ள வந்துருவாங்க. உள்ள அதை யூஸ் பண்ணக்கூடாது. இது என்ன இடம் தெரியுமா? பரிசுத்தமான இடம். இங்க அந்த புத்தி எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, அந்த கண்ணு யூஸ் பண்ணக்கூடாது, அந்த செயலாம் செய்யக்கூடாது. இப்ப சமீபமா இருக்கிறோம். தோத்திரம் மட்டும் தான் சொல்லணும், கையை மட்டும் தான் சொல்லணும், கையை மட்டும் தான் தட்டணும், கையை உயர்த்தணும், துதிக்கணும், எல்லாரோடு சேர்ந்து நிற்கணும். இங்க எதுவுமே செய்யக்கூடாது. போற வழியில செய்யலாம், வேலைக்கு போற இடத்துல செய்யலாம், அப்பா அம்மா வெளியில போன உடனே டிவிக்குள்ள பார்க்கலாம், அதை குடிக்கலாம், இதை பண்ணலாம், அந்த பொண்ணு பின்னாடி இந்த பையன் பின்னாடி, அங்க ஜெபிக்காம இங்க ஜெபிக்காம, ஆண்டவருக்கு முன்னாடி உண்மையை முத்தமா வாழாம என்ன வேணா செய்யலாம். ஆண்டவர் சொல்றார், கிட்ட மாட்டன் தெய்வம் அல்ல, நீ போகிற ஒவ்வொரு வழிகளிலும் உன்னை பின்தொடர்ந்து கொண்டே அவர் வந்து கொண்டே இருக்கிறார். எத்தனை பேருக்கு இது புரிஞ்சுச்சுன்னு எனக்கு தெரியல. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய தப்பான புத்தி என்ன தெரியுமா? சபைக்குள்ள வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது, தப்பு 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 தப்பு, இப்படிதான் வரணும், வெள்ளையும் சொல்லையுமா தான் வரணும், இப்படிதான் வரணும், இப்படிதான் வரணும். வீட்டுக்கு போனா புருஷனை எதிர்த்து பேசலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்ல. கெட்ட வார்த்தை பேச அதெல்லாம் பிரச்சனை இல்ல. குடிக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்ல. டிவி அதெல்லாம் பிரச்சனை இல்ல. சினிமா தட்டா அதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஆண்டவர் சொல்றார், நீ போகிற இடங்களில் எல்லாம் அவர் நிறைந்திருக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். கிட்ட மட்டும் இல்லங்க, தூரத்திற்கும் அவர் போதுமான தெய்வமாய் இருக்கிறார். உன் கிட்டையும் அவர் இருக்கிறார், அவர் தூரமாய் நீ போகும் பொழுதும் அதையும் வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்கிறார். எத்தனை பேர் இங்க புரிஞ்சிருக்கீங்க எனக்கு தெரியல. கிட்ட குமாரன் தன்னுடைய தகப்பனார் இடத்துல இருந்து வாங்கினது எல்லாத்தையும் வாங்கி தூர தேசத்திற்கு போனா, அவன் தூரமாய் போனாலும் அவருடைய தகப்பனுடைய கண்கள் வழி மேல காத்து கொண்டிருந்தது. வேற வழியில வரமாட்டான், இதே வழியில வருவான், இதே வழியில வருவான், வராம போக முடியாது. பணத்தினாலேயோ சொத்துனாலேயோ நண்பர்களாலேயோ பாவத்தினாலேயோ அவனுக்கு இது கிடைக்காது. அது என்னிடத்துல மட்டும் தான் கிடைக்கும் என்று சொல்லி அவர் காத்துக்கொண்டே இருந்தார். நான் சொல்றேன், தூரத்திற்கும் எங்க அப்பா போதுமானவராய் இருக்கிறார், சமீபத்திற்கும் அவர் போதுமானவராய் இருக்கிறார். நீ எந்த பாதாளத்துல போய் படுக்கை போட்டாலும், எந்த சந்திரன்ல போய் நீ படுக்க போட்டாலும் அங்கேயும் வந்து நிப்பா, அங்கேயும் வந்து நிப்பார். சாராயோட அடிமை பெண்ணாகிய ஆகார் சாராய் கொடுக்கிற கொடுமையை தாங்க முடியாம அவள் ஓடி போய் ஒரு நதி அருகே போகிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே கர்த்தருடைய தேவ தூதன் அங்கே வெளிப்படுக ஆரம்பிக்கிறார். என்ன அட்ரஸ் கொடுக்கிறா தெரியுமா? என்னமா நீ உன்னை எங்கேயோ பார்த்திருக்கிறேனே, ஏதோ ஒரு சர்ச்சில், நீ பெந்தகோஸா, நீ சிஎஸ்ஐயா, நீ அதுவா, நீ இதுவா, அப்படிலாம் கேட்கல. கரெக்டான அட்ரஸ் கொடுத்தார். என்ன அட்ரஸ் தெரியுமா? சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, என்ன பண்ற, எங்க இருந்து வர, என்ன பண்ற? அவன் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சான். உடனே தேவதூதன் சொன்னா, மரியாதையா போ, சாராய்க்கு கீழ்பட்டிரு. ஆகார் உடனே சொன்னா, போறேன்னு சொல்லி பாட்டு பாடி வேற எதையும் ஒப்பாரிலாம் வைக்க போல, இல்ல என்னால போக முடியாதுல சொல்ல. ஆகார் அடுத்த வார்த்தையில சொல்றா, என்னை காண்கின்ற தேவன் அவர். எந்த இடத்துல போனாலும் கர்த்தர் உங்களுக்கு சமீபமாகவே வந்து கொண்டிருப்பா. தூரமாய் போனா என்ன ஆண்டவர் பார்க்க மாட்டாரு, அங்க போய் போனா பார்க்க மாட்டாரு. 4 செவுத்தையும் ஜன்னலையும் இழுத்து மூடி ஹெட்போனை போட்டு சினிமா பாட்டு கேட்டா கர்த்தர் பார்க்க மாட்டாரு. பூட்டி நின்ற வீட்டுக்குள்ள சீஷர்கள் பயந்து நிற்கிற இடத்துல வாசல்கள் இறுக பூட்டி எந்த சத்துரும் உள்ள வரக்கூடாது என்று நம்பிக்கையோடு பூட்டின வீட்டுக்குள்ள எவனும் வர மாட்டான் என்று சொல்லி நம்பிக்கையோடு பயந்து நின்று நிற்கிற நேரத்துல இயேசு பூட்டின வீட்டுக்குள்ள வெளிப்பட்ட. நான் சொல்லுகிறேன், நீ அக்கிரமங்களை செய்யும் பொழுது, நீ பாவங்களை செய்யும் பொழுது, நீ நீதியான காரியத்தை செய்யும் பொழுது, நீ ஜெபம் செய்யும் பொழுது, உண்மையோடு கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, எந்த இடமா இருந்தாலும், அது தூரமான இடமா இருந்தாலும் கர்த்தர் அங்கே இருக்கிறார் என்பதை மறந்து போகாதீர்கள். சபைக்குள்ள வந்து துதிச்சனி ஒருவேளை சிறைச்சாலைக்குள்ள தொங்கிக் கொண்டிருக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள போனாலும் அங்கேயும் அவர் இருக்கிறார் என்பதை மறந்து போகாதே. எத்தனை பேர் விசுவாசிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் மகிழ்ச்சியோட ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்க? கிட்ட மாத்திரம் அல்லங்க, தூரத்திற்கும் அவர் போதுமான ஆண்டவராய் இருக்கிறார். நம்ம பார்ப்பது எல்லாமே சூழ்நிலை மாறுதா 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 மாறுதா, மாறவே மாறாது. முடிவு மட்டும்தான் மாறிக்கொண்டிருக்கும். எத்தனை பேருக்கு இது புரிஞ்சிச்சுன்னு எனக்கு தெரியல. ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும். நம்ம டிஸ்கவரியில நிறைய சேனல்ல நம்ம இந்த இயற்கையெல்லாம் காட்டுற காட்சிகளை நம்ம பார்த்துருப்போம். அதுல பாத்தீங்கன்னா கடலுடைய ஆழத்திற்கு போய் கேமரா போட்டு காட்டின சில காட்சிகளை நீங்க பார்த்துருப்பீங்க. கடலுடைய ஆழங்களுக்கு, நல்ல பெரிய ஆழங்களுக்கு எல்லாம் போய் இந்த கேமரா காட்சியை காட்டுவாங்க. அந்த ஆழத்தை பாருங்க, அவ்வளவு அசிங்கமா இருக்கும். கடலோட ஆழத்தை யாருன்னா பார்த்துருக்கீங்களா? எவ்வளவு கேவலமா இருக்கும்ல? கேவலமா இருக்குமா? என்ன அழகா இருக்கும் தெரியுங்களா?
பழுங்கு மாதிரி இருக்கும். என்ன தெளிச்சம் தெரியுமா, என்ன தெளிவு தெரியுமா. மேல இருக்கிற தண்ணியில ஒண்ணும் பார்க்க முடியாதுங்க. கேமராவை கொஞ்சம் உள்ள இறக்கி பாருங்களேன், எல்லாம் என்ன அழகு. அங்க இருக்கிற சில மீன்கள் பல பல வர்ண கலர்ல எவ்வளவு அழகுல விதவிதமான ஜந்துக்கள் அங்க பார்க்க முடியும். விதவிதமான பிளான்ட்ஸ், செடிகள் அங்க பார்க்க முடியும். வித்தியாசமான காட்சியெல்லாம் பார்க்க முடியும். பார்க்கும் பொழுது மிக சந்தோஷம் நமக்குள்ள ஏற்படும். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையின் ஆழமும் கர்த்தர் அவ்வளவு அழகாக படைச்சு வச்சிருக்கிறார். எத்தனை பேருக்கு இது புரியுது என்று எனக்கு தெரியவில்லை. ஆழத்தை பாருங்க, தூரத்துல பாருங்க. கர்த்தருடைய பரிபூர்ணம் சமீபமா இருக்கிறத மறந்து போகாதீங்க. அற்பத்தை பார்த்து புலம்பாதீர்கள், அற்பமான வாழ்க்கையை பார்த்து புலம்பாதீர்கள், அஞ்சப்ப 2 மீனை பார்த்து புலம்பாதீர்கள், சுரண்டுகிற மாவு மட்டும் தான் இருக்குன்னு புலம்பாதீர்கள். அதன் ஆழத்திற்குள்ள சுரக்கிற மாவு, சுரக்கிற எண்ணெய் இருக்கிறதை மறந்து போகாதீர்கள். ஒரு பரிபூர்ணம் கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு இது புரிஞ்சிச்சு எனக்கு தெரியல. என்ன இவ்வளவுதாயா, அதுவும் போச்சையா. மாவு இவ்வளவுதாயா, அதுவும் போச்சையா. புலம்பாத. அற்பம் சுரண்ட அனுபவம் தான். சுரண்டி கொடுத்துப்பா. சுரக்கிற பரிபூர்ணம் கொடுக்கிற ஒரு ஊற்றுக்கண் அங்கே திறக்க அது போதுமானதா இருக்கிறது. ஏற்றுக்கொள்றவங்க கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோமா? இன்றைக்கு விசுவாசிங்க. இந்தந்த காரியத்திற்கு தான் ஆண்டவர் உதவி செய்வார், வேற எந்தெந்த காரியத்திற்கு அவர் உதவி செய்ய மாட்டார் என்று சொல்லி மாற்றி யோசிக்கிற சிந்தனைகளை இன்னைக்கு மாற்றி போட்டு இன்னைக்கு விசுவாசிங்க. இங்கேயும் அவர் போதுமானவர், அங்கேயும் அவர் போதுமானவர். இங்கேயும் அவர் இருக்கிறார், அங்கேயும் அவர் இருக்கிறார். இங்கேயும் சத்ரு, அங்கேயும் சத்ரு. கிட்டையும் சத்ரு இருக்கிறார், தூரத்திலும் சத்ரு இருக்கிறார். கிட்டையும் நெருக்கம் இருக்கு, அங்கேயும் நெருக்கம் இருக்கு. எதையும் பார்த்து சந்தேகப்படாதீங்க, எதையும் பார்த்து குழம்பாதீங்க, எதையும் பார்த்து யோசிக்காதீங்க, எதையும் பார்த்து ஐயோ என் வாழ்க்கை இப்படி முடியுமா. எப்படி யோசிக்கிறாயோ அப்படியே உங்க வாழ்க்கை முடிய போகுது. தங்கச்சி மாருங்க, தம்பி மாருங்க, சகோதர சகோதரிகள், என் வாழ்க்கை, என் பொண்டாட்டி, என் வீடு, என் உறவு இப்படிதான் இருக்குமா? அப்படியே தான் இருக்க போகுது. ஏன்னா பைபிள் சொல்லுது, நீ என்ன விசுவாசிக்கிறாயோ அதுதான் அப்படியே நடக்க போகுது. நீ எதை குறித்து பயப்படுகிறாயோ அது அப்படியே நடக்க போகிறது. ஆமென். இன்னைக்கு நான் சொல்றேன், எதை குறித்தும் கலங்கக்கூடாது. வாழ்க்கை தொடக்கம் கேவலமா இருக்கும், பார்க்கும் பொழுது அற்பமா இருக்கும், முடிவோ சம்பூர்ணமா இருக்கும். ஐயா வாசல்ல படுத்திருக்கிறான், சிறங்கு புழு புழுக்குது, நாறுது, பேரு. லாசரு மட்டும் இல்ல, தரித்திரனாகிய லாசரு. ஒண்ணு இல்ல, ட்ரெஸ் இல்ல, அப்பா இல்ல, அம்மா இல்ல, அண்ணன் இல்ல, மச்சா இல்ல, நண்பர் இல்ல, யாருமே இல்ல. தரித்திரனாகிய லாசரு. ஆனா அவனுடைய பார்வையில இந்த சமீபமான இந்த நெருக்கத்தை மாத்திரம் பார்க்கல, தூரத்துல ஒரு பரலோகம் இருக்கிறத அவன் பார்க்க ஆரம்பிச்சான். அந்த ஐஸ்வர்யவானை போல மாற்றும் ஆண்டவரை அவன் கேட்கவே இல்லை. இருக்கிற இந்த சரங்கு பிடிச்ச, இந்த சொறி பிடிச்ச, இந்த அழுகி போன, இந்த நாற்றம் பிடிச்ச, இந்த பிச்சைக்காரனை போல எச்சி சோறு சாப்பிடுற இந்த வாழ்க்கையிலும் அவன் அதை பார்க்கல. நான் எச்சி சோறு சாப்பிடுறேன்னு பார்க்கல. ஐயோ என் புண்ணெல்லாம் நாய் நக்குதே, அதை பார்க்கல. நக்கிற நாயை திருத்த முடியல, பலனிலே, அதையும் பார்க்கல. தான் போய் எத்தி சேர போகிற பரலோகத்தை பார்த்த உடனே அவன் இருதயம் எல்லாம் களி கூர்ந்து, நான் விசுவாசிக்கிறேன் மிகுந்த மகிழ்ச்சியோடு, அப்பா இன்னும் கொஞ்சம் உபத்திரம் கொடுத்தா கூட எனக்கு பிரச்சனை இல்லை, நான் எத்தி சேர்ற பரலோகத்தை நான் பார்த்துட்டேயா, இனி எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. பார்த்தவன் பார்த்த இடத்திற்கு நுழைய ஆரம்பித்தான். எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க எனக்கு தெரியல. உண்மையாகவே பரலோக ராஜ்யத்தின் மகத்துவத்தையும், பரலோக ராஜ்யத்தின் மேன்மையும், பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க படிச்சு கற்றுக்கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னா, இந்த உலகத்துல இருக்கிற தேவையோ, கஷ்டத்தையோ, நெருக்கத்தையோ, பிரச்சனையோ, போராட்டத்தையோ நிச்சயமா உங்க புத்திக்குள்ள அது இடம் பெறுவதற்கு இடமே இருக்காது. இவைகள் எல்லாம் குப்பை. கொஞ்சம் காலம் மாத்திரம்தான் ஒரு மேன்மையான பரிபூர்ண வாழ்க்கை, ஒரு நித்திய ஜீவன் பரலோகத்துக்குள்ள இருக்கிறது. Praise the Lord. Hallelujah. அற்பமான வாழ்க்கை குறித்து புலம்பாதீங்க. ஒரு சம்பூர்ணமான வாழ்க்கை நெருங்கிக்கிட்டே இருக்கு. அப்பா வரப்போகிறார். வெளிநாட்டுக்கு போயிருக்கிறதை போல அப்பா வரப்போகிறார். அப்பா வெளிநாட்டுல ஒரு வஸ்துவை வாங்கி வச்சு, ஒரு வீடை வாங்கி வச்சு உன்னையும் வெளிநாட்டுக்கு கொண்டு போகிறார்னா, அந்த ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா ஆயத்தமா பெட்டியெல்லாம் எடுத்து ரெடி ஆகி உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லி, நான் போக போறேன், எங்க அப்பா எங்களை கொண்டு போக போறோம், அங்க எங்க அப்பா சிட்டிசன் வாங்கிட்டா நாங்க குடும்பமா ஃபேமிலியா போய் செட்டில் ஆக போகிறோம். இந்த வார்த்தை, இந்த புத்தி, இந்த சொல்லு உங்க வாயில, உங்க குடும்பத்துல என்றைக்காவது நீங்க பேசி இருக்கிறீர்களா? நான் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டேன், மக்களே அப்பா அம்மா இங்க இருக்கிறீங்களே, பெத்தெடுத்த பிள்ளைகளை பார்த்து, மக்களே நான் மேல சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டேன், நாம் எல்லாரும் அந்த பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக நீங்களும் நானும் பிரவேசிக்க போகிறோம். என்னைக்காவது அந்த ஃபாரினை காட்டி கொடுத்திருக்கீங்களா உங்க பிள்ளைக்கு?
பாஸ்டர் நல்லா ஜெபம் பண்ணுங்க, பிள்ளை வெளிநாட்டுக்கு எப்படியாவது போகணும் பாஸ்டர், வெளிநாட்டில் போய் 4 காசு சம்பாதிக்கணும் பாஸ்டர். அந்த நாட்டுக்கு போகுதோ இல்லையோ, பரலோக நாட்டுக்கு போகுதா இல்லையா, அதை பார்க்க ஆரம்பிங்க. பரலோகத்தை பார்க்காத நீங்க எப்ப பார்த்தாலும் விண்ணப்பம் எழுதிக்கிட்டே தான் இருப்பீங்க, எப்ப பார்த்தாலும் குறிப்பு, எப்ப பார்த்தாலும் ஜெபத்திற்காக பிச்சை எடுக்கிறது மாதிரி அலைஞ்சிக்கிட்டே இருப்பீங்க. பரலோகத்தை பார்த்தவன் வாசலில சுரங்கு பிடிச்சிருந்தாலும், அவனுக்கு வீடு இல்லைனாலும் வாசல் இல்லைனாலும், அவன் சந்தோஷத்தோடு பரலோகத்தை பார்த்து கொண்டே இருப்பான். அவன் பார்க்கிறது தன்னுடைய சூழ்நிலை அல்ல, அவன் பார்க்கிறது தூரத்திற்கு போதுமானவர் அங்கே இருக்கிறார், பரலோகத்துக்குள்ளே என்னை அழைத்து கொண்டு போகிறவர் அங்கே இருக்கிறார். இங்கே நடத்துகிற ஆண்டவர் அங்கேயும் என்னை நடத்தி கொண்டு போக அவர் போதுமான ஆண்டவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் ஆழங்களை பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற, சுற்றி இருக்கிற, முகத்தில் பார்க்க, கண்ணாடியில பார்க்கிற உங்கள் முகத்தை மாத்திரம் பார்த்து தீர்மானிக்காதீர்கள், வருகிற வருமானத்தை மாத்திரம் பார்த்து தீர்மானிக்காதீர்கள். உங்களுக்குள்ளாக கர்த்தர் ஒரு ஆழத்தை வைத்திருக்கிறார். அந்த ஆழத்தில் பாருங்கள், உற்று பாருங்கள், ஒரு பரிபூர்ணம் தெரியும். இயேசு சொன்னா, அவனோ கொல்லவும் திருடவும் அழிக்கவும் தான் வந்திருக்கிறான், நானோ உனக்கு பரிபூர்ண ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறேன். இதுக்கு மேல என்னங்க சந்தேகம்? இயேசு சொன்னதை இயேசு செய்வார் என்று எத்தனை பேர் நம்பிக்கையோட ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்க? இயேசு நிச்சயமாய் செய்வார். மத்தேயு 10ஆம் அதிகாரத்துல 26ஆம் வசனம். வெளியாக்கப்படாத மறைப்பொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியம் இல்லை. இன்னைக்கு சொல்றேன், உங்களுடைய ரகசியங்களையும் உங்களுடைய மறைப்பொருளையும் நீங்கள் பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா, யோவானுக்கு மாத்திரமல்ல உங்களுக்கும் அதை வெளிப்படுத்த அவர் போதுமான ஆண்டவராய் இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, நான் பரலோகத்துக்கு போனேன், ஆண்டவர் எனக்கு பிரியாணி கொடுத்தார், எனக்கு கேசட் கொடுத்தார், எனக்கு தயிர் சாதம் கொடுத்தார், எனக்கு சமோசா கொடுத்தார், பட்ஜெட் குறைஞ்சிச்சுன்னா இன்னும் மேல என்ன தெரியுமா சொல்லுவாங்க, மோர் தண்ணி கொடுத்தார், பச்சை தண்ணி கொடுத்தார் சொல்லுவாங்க. இதெல்லாம் அல்ல. நீங்கள் அதை பார்ப்பதற்கு ஆசையா இருக்கும் பொழுது விளம்பரம் பண்ணுவதற்காக அல்ல, நான் பார்த்தேன் நான் பரலோகத்து குடிமகன் என்று காட்டுவதற்காக அல்ல. நான் எத்தி சேர போகிற இடத்தை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்திருக்க வேண்டும். தான் எத்தி போய் உள்ள நுழைந்து வாழ போகிற இடத்தை அறிந்திருக்க வேண்டும். ஒரு நாட்டுக்கு விசா எடுத்து போவதற்கு முன்பாக அந்த நாடு என்ன நாடு அறிந்திருக்க வேண்டும். அறியாமல் போக கூடாது. ஒரு நாட்டுல போய் நான் பிரசங்கம் பண்ண போறேன்னு சொன்னா அங்க பிரசங்கத்தை ஏற்றுக்கொள்வாங்களா? அங்க கிறிஸ்தவம் இருக்கிறானா? அங்க போலாமா? அங்க என்ன செய்யணும், எப்படி பண்ணணும்? முதல்ல அந்த நாட்டை குறித்து அறிந்திருக்க வேண்டும். கிறிஸ்தவன் என்று சொல்லி பரலோகத்தை குறித்து அறிந்தில்லாமல், பரலோகத்தை குறித்து ஒன்னும் தெரியாம, பரலோகத்தில் இருக்கிற ஒன்னத்தையும் பார்க்காம இங்கேயே புலம்பிட்டே இருந்தீங்கன்னா, வனாந்திரத்துல கானானை சுதந்திரிக்க முடியாமல் மடிந்து போனவர்களை போல இந்த பூமி எரிந்து உருகி போகும் பொழுது நீங்களும் நானும் அப்பாவிகளாக, ஏமாற்றப்பட்டவர்களாக இங்கே உருகி நாசமாக போகிறோம். எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எகிப்திலிருந்து கொண்டு வந்த கர்த்தர் வெளியில விட்டு, வனாந்தரத்துல விட்டு போங்க, எப்படியா தப்பிச்சுக்கோங்க சொல்லி விடல. தூரத்தில் இருக்கிற கானான் தேசத்திற்கும் அவர் கொண்டு போவதற்கு அவர் வல்லமையுள்ள ஆண்டவராய் இருந்தார். இவனுடைய கையிலிருந்து தப்புவித்த அதே ஆண்டவர் அங்கே இருக்கிற கானாருடைய கைகளிலும் தப்புவிக்க வல்லமை உள்ளவர் என்பது வழியில சாப்பாடு சாப்பிட்டு கிட்ட கிடைக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு தூரமா இருக்கிறத பார்த்த உடனே கானான் எங்களுக்கு கிடைக்காது, ஏன்னா கானானியர்கள் அங்க இருக்கிறாங்க, அவங்கள ஜெயிச்செல்லாம் போக முடியாது, இப்படி எல்லாம் சொல்லி சாக்கு போக்க சொல்லி எல்லாரும் வழியில மடிந்து போனாங்க. நான் சொல்றேன், அங்கே சொன்ன ஆண்டவர், வார்த்தையை சொன்ன ஆண்டவர், வாக்குத்தத்தம் பண்ண ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்திற்குள்ள கொண்டு போய் எத்தி சேர்க்க அவர் போதுமான ஆண்டவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? வாக்கு பண்ணினவர் மாறிடா, அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆகாருக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு பண்ணினார். என்ன தெரியுமா? நீ தைரியமா போப்பா, ஒண்ணும் ஆகாது, உன் வயிற்றுல பிறக்கிற பிள்ளை அவனை நான் பெரிய ஜாதியா மாத்துவேன், அவன் என்னென்ன பண்ணுவான், என்னென்ன செய்வான், என்னென்ன பண்ணுவான், எல்லாத்தையும் கிளீனா ஆண்டவர் முன்கூட்டியே சொல்லிட்டார். நான் சொல்றேன் பாருங்க, உங்க அம்மா வயிற்றுல நீங்க உற்பத்தி ஆனத உங்க அம்மாக்கே தெரியாது. முதல்ல பல நாட்களுக்கு அப்புறமா உங்க அம்மா போய் செக் பண்ணி பார்த்தாதான் உங்க அம்மாவுக்கு தெரியும், ஆமா வயிற்றுல ஒண்ணு உருவாயிருக்கு. அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, ஏசாயால சொல்லுகிறது, தாயின் கர்ப்பத்துல உற்பத்தி ஆவதற்கு முன்பாகவே, அப்படின்னா என்ன, உன்னை பெத்த உங்க அம்மாவுக்கு தெரிவதற்கு முன்பாகவே, உன்னை வளர்த்த உங்க அப்பாவுக்கு தெரிவதற்கு முன்பாகவே, டாக்டர் ரிசல்ட் கொடுப்பதற்கு முன்பாகவே பரலோகத்தில் இருக்கிற தேவன் அதை அறிந்து வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எங்க அப்பா தொடக்கத்தை பார்க்கிற ஆண்டவர் அல்ல, தொடக்கத்தை பார்த்து ஒருத்தனை கூப்பிடுற ஆண்டவர் அல்ல, முடிவை பார்த்து அழைக்கிற ஆண்டவராய் இருக்கிறார்.
வேதத்துல பார்க்கலாம், பிறக்க போற பிள்ளை ஆண் பிள்ளை, அந்த பிள்ளையோட பேர் இதுதான், அவன் இதைதான் செய்வான், இந்த ஊழியத்தை தான் செய்வான் என்று நடக்க போகிற காரியத்தையும் முன்கூட்டியே அறிவிக்கிற ஆண்டவர் தான் நான் ஆராதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஒருவன் பிறப்பதற்கு முன்பாகவே அவன் முடிவை அறிந்துதான் அவனை பேர் சொல்லி கர்த்தர் அழைக்கிறார். இந்த சபைக்குள்ள வந்திருக்கிற அற்புதமான தேவ ஜனமே, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறவர்களே, உங்கள் முடிவு என் ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறார். உங்கள் முடிவு என் ஆண்டவருடைய பார்வைக்கு முன்பாக இருக்கிறது. உங்களுக்கும் பரிபூர்ணம் உண்டு, சம்பூர்ணம் உண்டு, நிறைவு உண்டு, திருப்தி உண்டு, தாய்நாடாகிய பரலோக ராஜ்யம் உண்டு. எத்தனை பேர் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீர்கள்? உங்க முடிவை பார்த்து தான் இயேசு உங்களை அழைச்சிருக்கிறார். உங்க படிப்பை பார்த்தோ, உங்க ஃபேஸோட அழகை பார்த்தோ, தோற்றத்தை பார்த்தோ, கோத்திரத்தை பார்த்தோ, உங்க அப்பா அம்மாவை பார்த்தோ, உங்க தாத்தா பாட்டியை பார்த்தோ, முப்பாட்டனை பார்த்தோ ஆண்டவர் உங்களை அழைக்கல. உங்க முடிவை அறிந்த ஆண்டவர் உன்னை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை நான் செய்ய ஆயத்தமா இருக்கேன் என்று முடிவை அறிந்த ஆண்டவர் நம்மளை அழைக்க ஆரம்பித்தார். யோபோட வாழ்க்கையில பாருங்க, எல்லாம் அசிங்கமாயிடுச்சு, எல்லாம் போச்சு. நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? பைபிள் வேணா. எத்தனை விசுவாசிகள் சபையில அவங்களுக்கு வந்த பிரச்சனையில, போராட்டத்துல சபை வேணா, பைபிள் வேணா, ஜெபம் வேணா, பரிசுத்த ஆவியானவர் வேணா, எது வேணா தூக்கி போட்டு போயிட்டாங்க. இங்க ஒரு மனுஷன் பெத்த பிள்ளையை இழந்து மானத்தை, அவமானத்தை, கனத்தை, பேரை, செல்வாக்க, வேலைக்காரங்களை, மிருக ஜீவன்களை எல்லாத்தையும் இழந்து கடைசியா ஒரே ஒரு கட்டம் மட்டும் உதவிக்கு நிக்குது. அதுதான் தன்னுடைய மனைவி. அந்த மனைவி என்ன சொன்னா தெரியுமா? அன்பு கணவனே, நான் உனக்காக சாகிற வரை இருக்கிறேன்னு சொல்லல, நீ செத்துப்போ, நீ செத்துப்போ, செத்துப்போ. இருந்து என்ன பிரயோஜனம்? சாகிறதுக்கு முன்னாடி இன்னொரு வேலையை செஞ்சிரு, அந்த ஆண்டவரையும் சபிச்சிரு, தூஷிச்சுடு, நீ செத்து போயிடு. ஆனா யோபு தன்னுடைய வாழ்க்கையில சமீபமாய் இருக்கிற தம் பிள்ளை மரிச்சு போன சடலங்களையும், அந்த மரணம் நடந்த அந்த சம்பவங்களையும், தனக்கு ஏற்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளையும், தன் சரீரத்தில் ஏற்பட்டிருக்கிற அந்த ரணங்களையோ, தனக்கு ஏற்பட்டிருக்கிற அவமானங்களையோ, தன் நண்பர்கள் எல்லாம் அவரை உபேசித்து போன காரியத்தையும், அவனுடைய மனைவி பேசின காரியத்தையும் யோபு பார்க்கவே இல்லை. யோபு 23:10 சொல்லும் பொழுது அடுத்த ஸ்டெப் யோபு பார்க்கிறார். அடுத்த ஸ்டெப் என்ன தெரியுமா? நான் சோதிக்கப்பட்ட பின்பு, அதுக்கு அப்புறமா நான் பார்க்கிறேன். சோதனையை மாத்திரம் புலம்பி பார்த்து புலம்புற விசுவாசியே, இன்னைக்கு மாற்றமடை. ஆவியானவர் சபைக்கு பேசுவதை காதுள்ளவன் கேட்க கடவா. இவ்வளவு கத்தி சொன்ன பின்பும் முன்னாடி வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, வீட்டுல பயங்கர பிரச்சனை, பயங்கர போராட்டம், ஜெபிக்க முடியல, அப்படி சொல்லிட்டு பெரிய மல்லிகை லிஸ்ட் எடுத்துட்டு வருவாங்க. நான் சொல்றேன், இந்த இடத்துல யோபு சொன்னது என்ன தெரியுமா? அடுத்த பார்வை சோதனையை பார்க்கல, செத்த பிள்ளைகளை பார்க்கல, தன்னுடைய பேரு புகழ்ச்சி நண்பர்கள் எல்லாம் விட்டு போனதை பார்க்கல. அடுத்தது பார்த்தா, சுத்த பொன்னாக நான் திகழ்வேன். அடுத்த ஸ்டெப் நான் வைக்க போறது எங்க தெரியுமா? ஒரு பிரகாசத்திற்குள்ள, ஒரு மேன்மைக்குள்ள, ஒரு மகிமைக்குள்ள அடுத்த ஸ்டெப் நான் வைக்க போகிறேன். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அவர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல, தூரத்திற்கும் போதுமான ஆண்டவராக இருக்கிறார். கண்ணுல காட்டி ஆசை காட்டுற ஆண்டவர் இல்ல, கானானுக்குள்ள கொண்டு போய் அனுபவிக்க வைக்கிற ஆண்டவர் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர். அவர் சொன்னார், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தப்படுத்த போகிறேன். பிதாவின் இடத்துல அநேக வாசஸ்தலம் உண்டு, அதுல ஒரு வாசஸ்தலத்தை உன் பேரை ரெஜிஸ்டர் பண்ண போகிறேன். நானே வந்து உன்னை அழைத்து கொண்டு போக போகிறேன். எத்தனை பேர் இங்க கவனிக்கிறீங்க எனக்கு தெரியவில்லை. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க எனக்கு தெரியவில்லை. அவர் சமீபத்திற்கு மாத்திரம் தூரத்திற்கும் தேவனாய் இருக்கிறார். பைபிள் சொல்லுகிறது, தாயின் கர்ப்பத்தில் நீ உற்பத்தி ஆன அந்த நிமிஷத்துல இருந்து, அப்புறம் யோசிப்பா, ஒரு சின்ன சிசுவாக உற்பத்தி ஆன நாள்ல இருந்து ஆண்டவர் சொல்ற, நான் உன்னை சுமந்துட்டு வரேன்ற. நம்ம நினைக்கிறோம், அம்மா நான் சிசுவா இருக்கும்போது நீதாம்மா என்ன சுமந்த. எத்தனையோ தடவை அம்மாவுடைய வயிற்றுக்கு முத்தம் கொடுத்திருப்போம். ஐயோ மதர்ஸ் டே வந்துச்சுன்னா, அம்மா நீ என்ன சுமந்தியே, என்ன பெத்தியே, என்ன தாங்கினியே அப்படி சொல்லுவோம். பைபிள் சொல்லுது, அந்த அம்மா 10 மாசம் 8 மாசம் 6 மாசம் 9 மாசம் இப்படி குறை பிரசவத்துல கூட பிறந்திருக்கலாம். எத்தனை கொஞ்ச நாள்ல சுமந்திருப்பாங்க. என் பைபிள் சொல்லுது, உங்க அம்மா சுமப்பதற்கு முன்பாகவே நான் சுமந்தேன். உனக்கு 10 தலை வராம, 10 கை வராம, குரங்கு மாதிரி மூஞ்சி வராம, வால் வராம அழகா வர காரணம், ஒரு சிசுவிலே என்னை சுமக்க ஆரம்பித்தா. ஏற்றுக்கொள்றவங்க மாத்திரம் அங்க இருந்து அந்த ஏசாயா தெளிவாய் சொல்லுகிறாரு, தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினே. எங்க இருந்து சுமந்துட்டு வராரு பாருங்க. அங்க இருந்து சுமந்து 40 வயசுக்கும் 30 வயசுக்கும் 22 வயசுக்கும் 50 வயசுக்கும் 60 வயசுக்கும் கொண்டு வந்தவ மேல இன்னும் கொஞ்சம் தூரத்துல
இருக்கிற பரிபூர்ணத்திற்குள்ள கொண்டு போவாரா, கொண்டு போக மாட்டாரா? இன்னைக்கு எத்தனை பேர் பதில் சொல்ல ஆயத்தமா இருக்கிறீங்க? கானானுக்குள்ள கொண்டு போவேன் என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணி ஒன்னாந்திரங்களே அவர்கள் விழுந்து போனார்கள். அப்படி அல்ல, எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி அங்கே என் பேர் எழுதப்பட்ட பின்பு என்னை அந்த இடத்துக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துற பின்பு என்னையும் அங்கே கொண்டு போவார் என்று சொன்ன வார்த்தையை எங்க அப்பா எனக்கு நிவர்த்தி பண்ணி தருவார். நான் போக போகிற இடம் இந்த பூமி அல்ல, சத்துருக்கள் உள்ள பூமி அல்ல, கண்ணீர் உள்ள பூமி அல்ல, வேதனை உள்ள பூமி அல்ல, பிரச்சனை உள்ள பூமி அல்ல. என் முடிவு எங்க தெரியுமா? எங்க பரலோகத்தில் இருக்கிற எங்க ஏசப்பாவோட மடியில அவருடைய கொஞ்சுதலுக்கு பாத்திரவனாக, அவருடைய கைகளிலே தாளாட்டுகிறவனாக நான் அங்க போய் முடிக்க போகிறேன். எத்தனை பேருக்குள்ள இந்த விசுவாசம் இருக்கிறது? என்னுடைய முடிவு பரலோக ராஜ்யத்துக்குள்ள, என்னுடைய முடிவு அங்க. இங்க எனக்கு ஒரு முடிவு வேணும்னு இனி ஜெபமே பண்ணாதீங்க. ஆண்டவரே நீர் கொடுக்கலனா யார், நீர் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டுருவாங்கப்பா. இப்ப நம்ம ஜெபம் மாறிட்டோம், இப்பெல்லாம் ஸ்டைலா மாறிட்டோம். ஆண்டவரே நீங்க அதை செய்யாம போயிட்டீங்க, என் பிள்ளைக்கு அதை நல்ல காரியம் செய்யல அப்படின்னா உங்க நாமம் தூஷிக்கப்பட்டுடும். ஆண்டவரே, ஆண்டவருக்கு இன்னைக்கு புத்தி சொல்லி கொடுக்குறாங்க இன்னைக்கு ஜெபத்துல. ஐயோ ஆண்டவரே உங்க கடவுள் இதெல்லாம் செய்யலையா, கேவலமா பேசிடுவாங்க, பாகாலின் தீர்க்கதரிசிகள் அப்புறம் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. ஆண்டவரே, எங்க ஆண்டவருக்கு தெரியும் முடிவு சம்பூர்ணமா தான் இருக்கும். நீ என்ன பேசி புலம்பனாலும் முடிவு சம்பூர்ணம் என்று சொன்னால் அதுல எந்த ஒரு மாற்றமே இல்லை. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆண்டவர் சொல்றா, அற்பமான தொடக்கத்தை அசட்டை பண்ணாதே, ஒரு முடிவை கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தியிருக்கிறார், அந்த முடிவுக்குள்ள கொண்டு போக ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். நான் சொல்றேன், இதை பார்க்க முடியாதனால தான் உங்க வாழ்க்கையில பிரச்சனையா இருக்கிறது. இதை பார்க்க முடியாதனால தான் நீங்க புலம்புறீங்க, ஐயோன்னு புலம்புறீங்க. ஏசாயா 45ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்துல இப்படியாக சொல்லுகிறது, வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாடுகளை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். தேவன் ஆழமான காரியங்களை வெளிப்படுத்த வல்லமில்ல ஆண்டவராய் இருக்கிறார். எனக்கு சொல்ற, உங்க வாழ்க்கைக்கு, தனிப்பட்ட வாழ்க்கைக்கு, குடும்பத்திற்கு, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை குறித்து கவலைப்படாதீங்க. தூரத்துல நீங்க விட்டு போனாலும் இந்த தூரம் என் பொண்ணு எப்படி நடக்கும், இந்த தூரம் எப்படி வாழுவான், என் பையன் எப்படி போவான், நீங்க கவலைப்படவே படாதீங்க. கரம் படித்திருக்கிற ஆண்டவர் தொடர்ந்து நடத்த வல்லமில்ல ஆண்டவராய் இருக்கிறார். யோசுவா 1:5 இந்த மாசம் ஆண்டு நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். ஒருவனும் உனக்கு விரோதமாக, உன் பிள்ளைக்கு விரோதமாக, உன் குடும்பத்துக்கு விரோதமாக, உன் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு விரோதமாக எழுப்பி நிற்க முடியாது. நான் மோசையோடு இருந்தது போல அந்த காலத்தில் அவங்க நடத்தினதை காட்டிலும் இந்த காலத்தில் உன்னோடு கூட இருந்து மேன்மையாய் நடத்துவேன் என்று ஆண்டவர் சொல்ற வார்த்தை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்க? அசட்டை பண்ணுவதற்கு நம்மிடத்தில் அனுமதியை கற்று தந்திருக்கிறார். ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து நடக்கிறதுக்கும் ஆண்டவர் நம்மளுக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். அசட்டை பண்ணாதீர்கள், அவர் சமீபத்தில் மாத்திரம் இருக்கிறார் என்று சொல்லி பின்பக்கத்தில் போய் தேவையில்லாதது பேசுறது, ஜெபிக்காம இருக்கிறது, ஊழியத்திற்கு விரோதமாய் செயல்படுகிறது, ஆமென், பரிசுத்தவான்களை ஆமென் அவங்களை குறை சொல்லி பேசுறது, கிறிஸ்தவனை போல வாழாமல் இருப்பது, பக்கத்து வீட்டுக்காரன் கூட உன்னை பார்க்கும் பொழுது எரிந்து எரிந்து விழுகிற ஒரு நிலைமைக்குள்ளாக உன் வாழ்க்கை தள்ளப்பட்டுடுச்சுன்னா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், மாற்றப்பட வேண்டும். அவர் தூரத்திலும் பார்க்கிற ஆண்டவரா இருக்கிறார், கிட்டையும் பார்க்கிற ஆண்டவரா இருக்கிறார். தூரமா போய் சகை யூதாசு பண்ணிட்டு வந்த காரியத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். என்ன பண்ணிட்டு வந்தான், என்ன செஞ்சுட்டு வந்தான், கிட்ட வந்த உடனே சொல்றாரு, இன்னைக்கு நான் கொடுக்க போறவன், இன்னைக்கு நான் பந்தி கொடுக்க போகிறவன், இந்த பந்தியில இருக்கிறவன் எனக்கு முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்க போகிறான், எல்லாத்தையும் சொல்றார். நம்ம நினைக்கிறோம் அங்க போய் வாங்கின 30 காசு இவருக்கு எப்படி தெரிய போகுது, அங்க போய் செஞ்சது இவருக்கு எப்படி தெரிய போகுது, பின்னாடி போயிட்டு காணிக்க வாங்கினது ஊழியக்காரருக்கு எப்படி தெரிய போகுது, இது எல்லாமே அவர் அறிந்திருக்கிறவரா இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, எங்கும் அவர் நிறைந்துள்ள ஆண்டவராய் இருக்கிறார். நீ போகும் பொழுதும் கூட இருக்கிறார், வரும் பொழுதும் கூட இருக்கிறார், நீ நிற்கும் பொழுது, பார்க்கும் பொழுது, சிந்திக்கும் பொழுது, பேசும் பொழுது எல்லாம் ஆண்டவர் இருக்கிறார். இன்னைக்கு உங்க பார்வை மாறட்டும். உங்க பார்வை பார்க்கும் பொழுது, தூரத்துல பார்க்கும் பொழுது அது சந்தேகத்துக்குரிய பார்வையா இருக்கக்கூடாது. தூரத்துல பார்க்கும் பொழுது வீசுற காற்றா குதிக்க கொந்தளித்துக் கொண்டிருக்கிற கடலின் அலைகளை பார்க்க கூடாது. நீங்க பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து 4ஆம் யாமத்துல கடலின் மேல நடந்து வரும் பொழுது ஆவேசம் என்று சொல்லாம இயேசு எனக்காக நடந்து வருகிறார், அவர் வருவா. நெருப்புக்குள்ள போகும்பொழுது கூட கிட்ட போய் திரும்பி பார்க்காதீங்க, வந்துட்டாரா வந்துட்டாரா வந்துட்டாரா, திரும்பி பார்க்க வேணாம், உள்ள போங்க. காரியங்களை அவர் மாறுதலாய் மாற்றி கொடுப்பா. எத்தனை பேர் ஆசையோடு சந்தோஷத்தோடு இருக்கிறீங்க? எந்த சூழ்நிலையா இருந்தாலும் பரிபூர்ணத்தை கண்களில் இருந்து மாற்றிக்கொள்ளாதீர்கள். இன்றைக்கு ஒளிபிடத்துல இருக்கிறத பார்க்க ஆசையா இருந்தீங்கன்னா ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், வெண்கல கதவுகளை கர்த்தர் இன்னைக்கு உடைக்க போகிறார், இருப்பு தாழ்பாடுகளை கர்த்தர் முறிக்க போகிறார். உனக்காக வச்சிருக்கிற பொக்கிஷத்தை, அந்தரகத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை, மறைந்திருக்கிற பொக்கிஷத்தை ஒளிபிடத்திற்கு கர்த்தர் கொண்டு வர போகிறார். புலம்பாதே, இதோ ஒத்தாசை வரும் பர்வதம் உனக்கு உண்டு. சமீபத்திற்கு மாத்திரமல்ல என் ஆண்டவர் தூரத்திற்கும் போதுமானவராக இருக்கிறார்.